சான்ஸ் மைக் வாங்கிட்டோம். என்ன மைக் வாங்கியிருக்கோம், என்ன இது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ இல்லைனா ரிவ்யூ வீடியோ, இல்லை அப்படின்னா இந்த மைக்கில் இது இருக்குது அது இருக்குது அண்ட் இந்த மைக் வந்து லைக் ஓல்டு மைக் அண்ட் நியூ மைக் வச்சு நான் ரிவ்யூ பண்ணுறது ஆர் கம்பேரிசன் பண்ணுறது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இது வந்து பியூர்லி நம்ம இந்த வீடியோலையும் நம்ம வழக்கமாக நம்மளுடைய வீடியோஸில் கற்றுக்கிற மாதிரி ஒரு புதிய விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு எல்லாருமே ரெடி ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அதாவது இது வரைக்கும் என்னுடைய சேனலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மைக் பார்த்திங்க அப்படின்னா இந்த போயா M1 மைக் தான். ஸோ பொதுவாகவே எல்லா யூடியூபர்ஸுமே இந்த மைக்கை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க ஸ்டார்டிங் டைமில். ஸோ இதில் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மைக்கை வச்சுட்டு அண்ட் இதை வந்து லைக் எனக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி இல்லை, இதை வந்து எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்காக ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஐகார்ட் அவர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ சான்ஸ் இப்போ வாங்க இந்த மைக்கை பற்றி பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கிறது இந்த மோனா AUPM 422 கண்டென்சர் மைக். ஓகேங்களா. ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அண்ட் கேபிள் அண்ட் இந்த ஷாக் மவுண்ட், விண்ட்ஷீல்ட், பாப் ஃபில்டர், ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடச்சிச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் தான். ஸோ எதுக்காக இந்த மைக்கை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய லைக் போயா மைக்கோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து தனியாக மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கனால மொபைலில் சார்ந்தே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் சார்ஜ் இருக்கா, லைக் அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, இல்லை அப்படின்னா யாராவது கால் பண்ணிடுவாங்களோ அந்த டைமில் ஏரோப்ளைன் மோடில் போடணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை நான் பார்த்து பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் அதில் வந்து டைம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி இருந்ததுனால, அண்ட் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ லைவ் பண்ணுறோம் அண்ட் வந்து ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் எல்லாமே நமக்கு இந்த மைக் வந்து கொஞ்சம் தேவைப்படுற விஷயமா இருந்தனால சரி ஓகே ஒரு வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மைக் வந்து நம்ம பார்க்கலாமே தேடும்போது இந்த மாதிரி கண்டென்சர் மைக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஓகே இதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரையலாக தான் நான் பண்ணேன், பட் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக நம்மளுடைய 2 வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்தளவுக்கு வாய்ஸ் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மைக்கை பொறுத்த வரைக்குமே நம்ம வாங்கியிருக்க மாடலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ ஜாக் வந்துடும். ஸோ நம்ம வந்து லைவாக கேட்டுக்கலாம், நம்ம என்ன பேசுகிறோம், குவாலிட்டி நல்லாயிருக்கா, லைக் நாய்ஸ் எதாவது பிக் ஆகுதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு மைக்கோட கெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கூட நாய்ஸை வந்து கம்மி பண்ணலாம். அண்டு பாப் ஃபில்டர், இந்த மாதிரி விண்ட்ஷீல்ட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு பேக்கேஜாக வரது வந்து நம்ம தனித்தனியாக போய் வாங்கிட்டு இருக்க வேண்டாம், எல்லாமே இது கூடயே வரது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மைக்குக்கு நெகட்டிவ் சைடே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் கொஞ்சம் இருக்குது. நம்ம வந்து பெரிய மைக்கோட இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் இதோட ரேட் வந்து டிஃபர். லைக் ஓகேங்களா, இது வந்து ரொம்ப பட்ஜெட்டான ரேஞ்சில் தான் இருக்கிற ஒரு மைக். ஸோ அந்த கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் ஃபிட் பண்ணுறது, லைக் அசம்பிள் பண்ணுறது கிடையாது, நம்ம அதை யூஸ் பண்ணும்போது லைக் நம்ம ஒரு சைடு எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு சைடில் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி போட்ட ஒரு சின்ன லைக் ப்ராப்ளம்ஸ் இருக்கே தவிர மற்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஆக்சசரிஸாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகேங்க, மைக்கை பற்றி நம்ம பார்த்தாச்சு, இந்த விஷயங்கள் போதும். மிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டெக் சேனல்ஸில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஏன்னா ஃபோனில் பார்த்துட்டோம் எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எப்படி என்ன ஆப் மூலமாக நான் அதை வந்து லைக் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, நான் எப்படி என்னுடைய ப்ரொடக்ஷனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ முதல்ல நான் எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, சாம்சங் M51. இந்த மொபைலில் தான் நம்மளுடைய எல்லா வீடியோஸுமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் லைவாக ஆடாசிட்டியில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் என்னுடைய ரெக்கார்டிங் ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன எடிட்டிங் மேஜிக் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் ராவாக எப்படி இருக்கும் என்னுடைய வாய்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு AB ஸ்டுடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது AB டியூட்டோரியல்ஸ். ஸோ இது வந்து எந்த ஒரு எடிட்டுமே இல்லாத ஒரு ஆடியோ கிளிப். ஓகேங்களா. ஸோ எடிட்டிங்கோடு இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு AB ஸ்டுடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது AB டியூட்டோரியல்ஸ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மேஜிக் நடக்குது அப்படின்னா, முதல் ஸ்டெப் நீங்கள் ஆடாசிட்டியில் ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாய்ஸை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கணுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது
என்ன அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செகண்ட்ஸ் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பேசாமல் அமைதியாக விட்டுருங்க. ஸோ என் மைக் என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா நாய்ஸுமே அதை கேப்சர் பண்ணி நம்மளுடைய சாஃப்ட்வேர் கொடுத்துரும். ஸோ அந்த இடத்த தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த நாய்ஸ் ரிமூவல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துருங்க. இப்போ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த கெட் ப்ரொஃபைல், அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய Audacity வந்து இந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டேட்டாவை கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மொத்த ஆடியோவையும் ஒரு தடவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதே மாதிரி அந்த நாய்ஸ் ரிடக்ஷனுக்குள்ளே உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் ஆடியோ ஆர் உங்களுடைய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய நாய்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சா, ஓரளவுக்கு கம்மியாயிருச்சா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. போதுமான அளவுக்கு இதே லைக் டீட்டெயில்ஸை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு Audacityல வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ப்ரீமியருக்குள்ளே போய் மிச்சத்தை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இந்த 2 ஸ்டெப் தாங்க. முதல்ல நீங்கள் உங்களுடைய ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எஃபெக்ட்ஸ் பேனல் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் பேராமெட்ரிக் ஈக்குவலைசர் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி அதை அப்படியே தூக்கி உங்களுடைய ஆடியோ மேலே நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்ததாக இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த பேனலில் நீங்கள் பண்ண வேண்டியது பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். அந்த மேலே ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் லவுட்னஸ் மேக்ஸிமைர்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ரீசெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி எல் அண்ட் ஹெச்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த லோ அண்ட் ஹைஸை நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இதில் வந்து எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. இதுதான் நீங்கள் செட் பண்ணணும், இதுதான் நீங்கள் செட் பண்ணணும் கிடையாது. நீங்கள் அதை வந்து கேட்டு பார்த்துட்டு, அதாவது நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு மல்டி பேண்ட் கம்போசர்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஆடியோ லேயர் மேலே நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இங்கேயுமே நம்ம எடிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ப்ரீசெட்குள்ளே போயிட்டு இந்த ப்ராட்காஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அதாவது நான் இப்போ சொல்கிற எல்லா எஃபெக்ட்டுமே என்னுடைய வாய்ஸ்க்கு செட் ஆயிடுச்சு அண்ட் என்னுடைய லைக் இந்த சிச்சுவேஷனுக்கு செட் ஆயிடுச்சு. உங்களுடைய ரெக்கார்டிங் லைக் இடம் அண்ட் உங்களுடைய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதற்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா இதுலேயே இருக்கிற ப்ரீசெட்ஸ் மாற்றி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வேல்யூஸை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராட்காஸ்ட்னு வச்சுட்டு நான் அதிலே போயிடுவேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு அதுவே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ஆடியோவை நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நானுமே யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எனக்குமே இது ரொம்பவே சூப்பராக கிளிக் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம ஒன்றுனா வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குலாம் நம்ம டைம் கிடையாது. யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 எஃபெக்ட்டும் போட்டாலுமே அண்ட் நாய்ஸுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 எஃபெக்ட்டும் போடும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. உங்களுக்கே தெரியும். ஸோ சான்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ட்ரிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக உங்களுடைய கிளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸாக இருக்கட்டும், அடுத்த வீடியோவில் ஒரு கிறிஸ்பான ஆடியோவோட அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ப்ரோ ஒரே நிமிஷம், ஆடியோலாம் ஓகே தான், பட் எனக்கு வீடியோவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அண்ட் பிக்சலேட் ஆகுது, அப்லோட் ஆகும்போது சுத்தமாக குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.